என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த மாட்லி. ஆமாம், அதுக்குள்ள இந்த கர்நாடகாவில் வந்து நம்ம எப்படி இந்த அவல் இதெல்லாம் அந்த அவல் புட்டு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அது இல்லைன்னா இந்த மாவளுக்கு வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்தமாரி இது வந்து சங்கராந்தி ஏதாவது பொங்கலுக்கு பண்ணுவா. அது ரொம்ப கிராண்டாக பண்ணுவா. அதுக்கப்புறம் இப்போல்லாம் அது எல்லாருமே நார்மலாக டிஃபன் மாதிரிலாம் எடுத்துன்னு வரா. இது பண்ணால் 1 மாதம் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது வண்டி கட்டின ஊருக்கு போகிறவாலாம் பண்ணுவாள். அது நம்ம யாத்திராக்கலாம் அப்படின்னு சொல்லுற மாதிரிலாம் எடுத்துன்னு போவாவா. இது எப்படி இதுக்கு என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணி ஒரிஜினலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமையும் நல்லா ஒரு கிலோ கோதுமைனா 1/4 கிலோ கடலப்பருப்பு போட்டு மிஷினில் கொடுத்து திரியாக அரைச்சின்னு வருவா. அதாவது ரவை மாதிரி அரைச்சின்னு வருவா. அதுதான் ஒரிஜினல் மாவு பண்ணுறது. நம்ம வந்து எப்பயாவது தானே பண்ணுறோம். ஸோ அதனால் நான் என்ன எப்பயாவது பண்ணுறதா ஆற்றுல பண்ணுறதா இருந்தால் நார்மல் கோதுமை மாவு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருப்பேன். எப்பயும் அரைச்சிருக்க கோதுமை மாவு. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ரவை இது வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இது வேணாம் அப்படின்னா நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சு பண்ணலாம். அப்படின்னா கோதுமை ஒரு கிலோனா 1/4 கிலோ கடலப்பருப்பை போட்டு மிஷினில் வந்து திரியாக அரைச்சின்னு வரணும், ரவை மாதிரி. அப்படி இல்லைன்னா இது எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், ரவை. இது வந்து நல்லா வந்து ஜலம் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பசஞ்சிக்கணும். இது வந்து இது பண்ணிக்க. இது அப்புறம் இப்போ மேலே ஆட் பண்ணுறதுக்கு இது சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, பொட்டுக்கடலை, கொப்பரை, வெல்லம். வேணும்னா இல்லை முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, எள்ளு அதெல்லாம் போட்டுப்பா. நான் இதெல்லாம் போல சிம்பிளாக இது மட்டும் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ரெசிபி வந்து மாத்லின்னு பேர். மாத்லின்னு பேர். நமக்கு புரியுற மாதிரினா கர்நாடகா ஸ்பெஷல். நம்ம சொல்லணும்னா இப்போ சப்பாத்தி புட்டுன்னு வச்சுக்கலாம். சப்பாத்தி புட்டு இல்லையா? ஆமாம், சப்பாத்தி புட்டு. ஓகே. இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் உப்பு போட்டு இது 3த்தையும் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சிடுறேன் நான். இதுக்கு 2 ஸ்பூன் ரவை, கடலை மாவு, கோதுமை மாவு. நல்லா ஜலம் விட்டு பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி பிசைகிற மாதிரி தான். அதே தான், கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப ஜலமாக கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிக்கிறேன். எல்லாத்தையும் சும்மா இது விடாமல் ஒன்றுமே எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, சும்மா வறுத்துக்கணும். அந்த கசகசா வறுத்துன்ட்டேன். இப்போ இந்த பொட்டுக்கல்லை லேசாக சூட்டில் போட்டு இந்த தேங்காய் இந்த கொப்பரை. ஆமாம், இது வந்து கொப்பரை போடுறதுனால 1 மாதம் வைக்கணும்னா அப்படின்னா, ஒரு 10-15 நாள் வச்சுக்கணுன்னா, சப்போஸ் அன்றைக்கே பண்ணி ஒரு 2-3 நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நார்மல் தேங்காயும் போட்டுக்கலாம், தேங்காயும் போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாவு பிசைஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ அதை இட போகிறேன். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் மாவை. இப்போ இடறேன். அது நம்ம நார்மல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கனமாக இட்டுக்கணும். ரொம்ப வெள்ளிசாட வேண்டாம், கனமாக இட்டுண்டு எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. எண்ணெய் விடாமல் நல்லா இது பண்ணணும். காமிக்கிறேன். அடுப்பில் போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். எல்லா சைடும் நல்லா வெந்துடுத்து பார்த்தீங்களா? 2 சைடு தான். அந்த 2 சைடு தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே லேசாக அப்படி பிச்சு போட்டுடணும். கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடணும். இப்போ அதனால் பிச்சு போட்டுன்றேன். ஓகே. இதுமாரி எல்லாத்தையும் எட்டுன்ட்டு எல்லாம் இது பண்ணிடுறேன் நான். எல்லாத்தையும் இந்த மாதிரி எட்டுன்ட்டு பிச்சு போட்டுருந்தேன். ஆமாம், பிச்சு போட்டுடணும். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டுறேன். இது பொடி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதில் அதையும் போட்டு அப்படியே பொடி பண்ணி ஒன்றா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடணும். ஆமாம், சின்னதாக இருக்கனால கொஞ்சமாக பண்ணுறேன். பெரிய மிஷின் ஜாரியாக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இந்த சப்பாத்தி இந்த வெல்லமும் போட்டு உதிரியாக புட்டு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா? இது வந்து இன்னும் வேணாலும் மைனஸ் பண்ணி இன்னும் நைஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட நல்லா இருக்குது தான், நல்லாயிருக்கும். ரவை மாதிரி. இதில் வந்து அந்த கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லை வருத்தோம் இல்லையா, இது பொட்டுக்கல்லை வேண்டாம். ஆமாம், வேண்டாம்னா இது போட்டுக்கலாம். வேர்க்கடலை இல்லை முந்திரி பருப்பு எது வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சுக்கு பொடி, இது வந்து கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது எள்ளும் போடுவாவா, நான் எள்ளு போடல. அப்புறம் இந்த தேங்காய், அதாவது கொப்பரை வறுத்தது போட்டு கலந்துட்டு நல்லா சூடாக 1 ஸ்பூன் நெய், இல்லை கொஞ்சோண்டு பால். சில பேர் வந்து பால் விட்டுப்பா. பால் கூட விட்டுக்கலாம். பால் விட்டுருந்து அப்படியே சாப்பிடுவோம். நெய் நல்லாயிருக்கும். பால் பையோட நெய் நல்லாயிருக்கும். இது வந்து பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வந்தோம் இல்லை முடியலன்னா கூட பண்ணி வச்சுருந்தா இது ஒரு நாளைக்கு இதை அப்படி கொடுத்துடலாம். இப்போ கொப்பரை மாதிரி போட்டோம்னா ஒரு 10-15 நாளைக்கு வச்சுக்கலாம். 1 மாதம் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் வறுத்துட்டோம் அப்படின்னா கொப்பரையெல்லாம் இது வந்து ஒன்றுமே ஆகாது, கெட்டே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆமாம், தேங்காய்னா ஒரு 2 நாளில் சாப்பிட்றணும். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்றனால 1 மாதம் வெளில வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. 10 நாள் வச்சுருந்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன்.
கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சும்மா ஒரு நாளைக்கு இப்போ சாப்பிட்டுட்டு இது பண்ணிடலான்னா இது வந்து இப்போ வந்து சங்கராந்தி டயத்தில் இந்த ஊருக்கெலாம் போகிற டயத்தில் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுவோம், அபிஷேக் பண்ணுவோம். இது இந்த கேரளா ஸ்டைலில் வந்து வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாமா? அதில் வாழைப்பழம் வந்து ஆக்சுவலி வந்து கேரளா புட்டில் வந்து வாழைப்பழம் சைடில் வச்சுருவாங்க, நேந்திரம் பழம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா இது தனியாக கப்பில் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு சில பேர் சாப்பிடுவான். ட்ரையாக வேண்டான்றோம், பாலை விட்டுருவோம், அதில் பால் சாப்பிடுவான். இதுதான் சப்பாத்தி புட்டு. ஆமாம், சூப்பராக இருக்கும். இது வந்து பண்ணி பாருங்கள். அது இந்த டிஷ் வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கேட்பா. சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ. ஓகே, தேங்க்ஸ்.